வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிடுகிறது. வேட்பாளர் தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமியுடன் ஆலோசனை நடத்திய பாஜகவின் நிர்மல்குமார் குரானா. திமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கூடுதலான தொகுதிகளை கேட்டதாகவும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி குறித்து பேசவில்லை என்றும் சுப்பராயன் எம்பி பேட்டி. தாழம்பூரில் பட்டா இல்லாத இடத்தில் வீடு கட்டி ஏமாற்றியதாக சென்னை திருவான்மியூரில் காசாகிரான் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். மாற்று இடத்தில் வீடுகளை தருவதாக பேச்சுவார்த்தையில் நிறுவனம் உறுதியளித்ததாக போராட்டக்காரர்கள் தகவல். பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களால் பதவி விலகியதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம். நடிகர் விஜய் கடைசியாக நடிக்கவுள்ள படத்துக்கு கதை கூறியுள்ள இயக்குனர் ஹெச் வினோத். கமல்ஹாசனுக்கு சொன்ன அரசியல் கதையில் விஜய் நடிக்கிறாரா என எதிர்பார்ப்பு. மும்பை அருகே கூட்டணி கட்சியான சிவசேனாவின் ஷிண்டே அணி பிரமுகரை துப்பாக்கியால் சுட்ட பாஜக எம்எல்ஏ. பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தமிழ்நாட்டில் கடலில் காற்றாலை மின்சாரம் திட்டத்தை செயல்படுத்த டெண்டர் கோரியது மத்திய அரசு. சாத்தியக்கூறு இருப்பதால் கன்னியாகுமரி முதல் தூத்துக்குடி வரை 4 ஜிகாவாட் திறன் கொண்ட காற்றாலைகள் அமைக்கப்படுகின்றன. மேட்டூர் அணையிலிருந்து இன்று மாலை 6 மணி முதல் டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று அறிவித்த நிலையில் நீர் வளத்துறை அதிகாரிகள் தகவல். பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. நாம் வாழும் காலத்தில் உள்ள மிகவும் மதிப்புமிக்க தலைவர் அத்வானி என பிரதமர் மோடி புகழாரம். வாக்குகளை தக்க வைக்கவே எல்.கே. அத்வானிக்கு மத்திய பாஜக அரசு பாரத ரத்னா விருது அறிவித்துள்ளது. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சனம். ஜார்க்கண்டில் நாளை மறுநாள் சம்பாய் சோரன் அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு. வாக்கெடுப்பில் பங்கேற்க முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தின் இடையே பேரறிஞர் அண்ணா படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பேரறிஞரின் வழிகாட்டுதல் படி மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை ஒட்டி சென்னையில் அமைதி பேரணி நடத்திய திமுக. மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் சசிகலாவை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம். காரிலிருந்து இறங்கி இருவரும் பரஸ்பரம் வணக்கம் சொல்லி நலம் விசாரித்ததால் ஆதரவாளர்கள் உற்சாகம். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என சசிகலா கருத்து. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை தான் மட்டுமே பேசுவதாகவும் பேட்டி. சசிகலாவுடன் இணைந்து பணியாற்ற தொண்டர்கள் விரும்புகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். சந்திப்புகள் தொடருமா? மக்களவை தேர்தல் களத்தில் ஒன்றாக தொண்டர்கள் தொடர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள்.
கூட்டணி கட்சிகள் விலகிவிடும் என்ற அச்சத்தால் அவசரமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. பாஜகவை அரசியல் எதிரியாகவே பார்ப்பதாகவும் ஜெயக்குமார் கருத்து. மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் கருத்தின் அடிப்படையில் தமாக பொதுக்குழுவில் ஆலோசிக்கப்படும். அதிமுக, பாஜக மற்றும் பாமகவுடன் நட்புறவு உள்ளதாக ஜி.கே. வாசன் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் கூட்டணியிலிருந்து இந்த நிமிடம் வரை நட்புக்குரிய கட்சியாகவே அனைத்து கட்சியோடும் பழகி கொண்டிருக்கிறோம். எங்களது கூட்டணியில் உள்ள தமாக தலைவர் வாசன் தூது செல்கிறாரா என்பது பாஜக தலைமைக்குத்தான் தெரியும் என வானதி சீனிவாசன் பேட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய நிலையில் விளக்கம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் விவசாயம் செழிக்க நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. சாக்கு மூட்டைகளில் நாட்டு வகை மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். எச்சரிக்கையை மீறி படிக்கட்டில் மாணவர்கள் பயணம் செய்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். தமிழில் தேர்ச்சி கட்டாயம் என்ற அறிவிப்பிலிருந்து மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்களுக்கு விலக்களிக்க முடியாது. நாளைய தேர்வில் மனுதாரர்கள் பங்கேற்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தான் உயிருடன் இருப்பதாக நடிகை பூனம் பாண்டே விளக்கம். கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே உயிரிழந்ததாக தகவல் பரப்பியதாக கூறி மன்னிப்பு கோரினார். திமுகவிடம் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதியை கேட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையிலான தொகுதி பங்கீட்டு குழுவினர் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. திருப்பூர் எம்பி சுப்பராயன், முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி, அக்கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். 2019 ஆண்டு தேர்தலின் போது திமுக கூட்டணியில் திருப்பூர், நாகப்பட்டினம் தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பராயன், இணக்கமான முறையில் ஆலோசனை தொடங்கியுள்ளது என்றார். கடந்த முறையை விட கூடுதலாகத்தான் கேட்டிருக்கிறோம். எவ்வளவு ராஜ்யசபா, லோக்சபா பிரச்சனை, லோக்சபா தேர்தல் தான் இப்பொழுது சீட் பிரச்சனை பேசுவது என்பது லோக்சபா குறித்து தான், ராஜ்யசபா குறித்து அல்ல. எனவே இதில் எவ்வளவு பங்கீடு என்பதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதன் மீது வெரி பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தது. நல்லதே நடக்கும். இப்பொழுது அவ்வளவுதான். பஞ்சாப் ஆளுநர் பதவியிலிருந்து பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பஞ்சாப் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங்குக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அரசின் திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களை கிளப்பி கடிதம்